بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை பற்றி பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக கியாஸ் என்றால் என்ன, அது குறித்த விவரங்களை நம்ம பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் நம்ம பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், கியாஸ் என்கிற பெயரில் சம்பந்தமில்லாத வாதங்களை எல்லாம் அன்றைய காஃபிர்கள் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ஃபாசிதான தவறான கியாஸு அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை காட்டியிருந்தோம். அந்த மாதிரி இன்னொரு உதாரணத்தை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து காட்டுறான். 11வது சூறாவில் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், அந்த செய்தியை உள்வாங்கிட்டு இந்த வசனத்துக்கு போவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களும் மக்கள்கிட்ட போய் நாங்கள் இறை தூதர்கள் என்று சொன்னார்கள். இறை தூதர்கள் என்று சொன்ன உடனே அதை ஏற்க முடியாத மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க எதிர்வாதம் வைக்கிறாங்க. அந்த எதிர்வாதங்கிறது ஒரு கேஸ். இதிலிருந்து இது தெரிகிறது அப்படின்னா, கேஸ்னால் என்னன்னு கேட்டால், இதிலிருந்து இது தெரிகிறதுன்னு வாதிடுறது எல்லாமே கேஸ் தான். அப்போ அதுக்கு என்ன அவங்க மறுப்பு தெரிவித்தாங்கன்னு கேட்டால், நீ எங்களை மாதிரி மனிதராக தானே இருக்கிறாய், நீ எங்களை மாதிரி மனிதராக இருக்கிறனால நீ தூதராக இருக்க முடியாது. அப்போ உன்னை தூதர் என்று நாங்கள் ஏன் ஏற்றுக்கிற மாட்டோம் என்று சொன்னால், நீ எங்களை மாதிரி மனிதராக இருக்கிறாய், இதை சொல்லி தான் இங்கே மறுக்கிறாங்க. இந்த மறுப்பு, ஒருத்தர் மனிதராக இருக்கிறதுனால அவர் தூதராக இருக்க, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க முடியாதுன்னு வருமா? அல்லாஹ்வை இருக்க முடியாதுன்னு வரும். நபிமார்கள் யாரும் தங்களை அல்லாண்டு வாதிடலை. நாங்களும் ஒரு இறைவன் என்று வாதிட்டா, நீ இறைவனா, நீ மனுஷன்தானே அப்படிங்கலாம். அவங்க தங்களை மனிதர் என்று அவங்களே சொன்னாங்க. இவங்க கண்டுபிடிச்சி சொல்கிற வேலை தேவையே இல்லை. மக்கள்கிட்ட போய் சொல்லும் பொழுது, இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான் என்று தான் அவங்க போய் சொன்னாங்க. அவங்க எந்த ஒரு கட்டத்திலையும் நாங்கள் மனிதர்கள் இல்லைன்னு வாதிட்டு இருந்தால், நீ மனுஷன்தானேன்னு அவங்க பதில் சொல்லலாம். இது அவங்களும் ஒத்துக்கிட்ட விஷயம், இவனும் ஒத்துக்கிட்ட விஷயம். எந்த அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு சொல்கிறாரோ அந்த அல்லாஹ்வும் ஒத்துக்கிட்ட விஷயம் தானே. அப்படி இருக்கும் பொழுது நீ மனுஷன்தானேங்கிறாங்க. ஆமாடா மனுஷன்தான்டா, மனுஷனாக இருந்து தான் வாதிடுறேன். வாதிடுவது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்ந்து காட்டியது மனுஷராக தானே வாழ்ந்து காட்டினாங்க. சாப்பிட்டாங்க, குடித்தாங்க, நோய்வாய்ப்பட்டாங்க, போர்க்களத்தில் வெற்றியும் பெற்றாங்க, தோல்வியும் பெற்றாங்க, மனைவி மக்களோட வாழ்ந்தார்கள். எல்லாமே மனிதனாகத்தானே இருந்தாங்க. கடைசியில் மரணித்து போய்விட்டார்கள். அப்போ நபிமார்கள் அந்த மக்கள்கிட்ட வாழும்போது வார்த்தையினாலையும் தங்களை மனிதர் இல்லைன்னு சொன்னதில்லை. வாழ்க்கையின் மூலமாகவும் நாங்கள் மனிதர் அல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம்னு சொன்னதில்லை. பளிச்சுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம், இதை கொண்டாந்து ஆதாரம் காட்டுறாங்க. நீனு எங்களை மாதிரி மனிதர் தான். அப்போ எங்களை மாதிரி மனிதர்ன்ற அந்த வாதத்தினால தூதர் இல்லைன்னு ஆகுமா? இறைவனுடைய தூதர்னால் அதுக்கு பொருத்தமான இறைவன்கிட்டருந்து கொண்டு வந்த ஒரு அத்தாட்சியை காட்டு, அந்த நியமன கடிதத்தை காட்டு அப்படின்னு கேட்போம். அப்போ நியமன கடிதம், அல்லாஹ்வுடைய நியமன கடிதங்கிறது என்னென்னு கேட்டால், அந்த மூஜிசாங்கிற சில அற்புதங்கள் தான். அது மனிதன் செய்ய முடியாத ஒன்றை அல்லாஹ்வுடைய உத்தரவு பெற்று செஞ்சு காட்டுவாங்க. அப்போ இது மனுஷன் செய்ய முடியாத விஷயம், இறைவனுடைய தூதருங்கிறாரு, இறைவன் அனுமதியில் செய்கிறேங்கிறாரு. அப்போ இறைவன் தான் இவர் அனுப்பியிருக்கிறான் அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்கணுமே தவிர, நீ மனுஷனாக தானே இருக்கிறேங்கிற வாதமாகுமா? அப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க. இதிலிருந்து அந்த கருத்து வராது. மனிதராக இருக்கிற காரணத்தினால் உன்னை தூதராக ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்வார்களே. ஆனால் மனிதனாக இருப்பது இறைவனுக்கு தூதராக இருப்பதற்கு எதிரானது கிடையாது. இது ஒரு விஷயம் எங்களுக்கு புரியலை. ரெண்டாவது என்ன வைக்கிறாங்கன்னா, உன்னை பின்பற்ற ஆட்கள்லாம் மட்டமான ஆளுக்கு தானே உன்னை பின்பற்றுறாங்க, தாழ்ந்தவங்க அவங்க பார்வையில் உயர்ந்த குலத்தவர்கள்னு நினச்சிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. சாதாரண பாம்பர மக்கள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கள தான் நபிமார்களை முதல்ல ஏற்றுக்கிட்டாங்க.
அதை சொல்லி காட்டுறாங்க. உன்னை பின்பற்றாலாம் யார்? ரொம்ப தாழ்ந்தவர்களும் கூர்மையான சிந்தனை இல்லாதவர்களும் தான் என்ன செய்கிறாங்க? உன்னை பின்பற்றுறாங்க. அதனால் நீ ரசூல் இல்லை. அப்போ ரசூலை முடிவு பண்ணுறதுக்கு 2 காரணம் வைக்கிறாங்க. மனுஷனாக இருக்கிறத ஒரு காரணம்ங்கிறாங்க. இது நிற்கிற காரணம் கிடையாது. அதே மாதிரி அவரை பின்பற்ற ஆளுக்கு யாருன்னு பார்க்குறாங்க. பின்பற்ற ஆட்கள்லாம் பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய அதிபர்கள், பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள் பின்பற்றுறாங்களான்னா அப்படி காணாம். எல்லாம் சாதாரண மக்கள் தான் பின்பற்றுறாங்க. அப்போ உன்னை ஃபாலோ பண்ணுற ஆளுக்கெல்லாம் சாதாரண ஆட்களாக இருக்கிறதுனால நீ தூதராக இருக்க மாட்டாய் அப்படிங்கிறாங்க. இது தூதர் இல்லைங்கிறத இது காட்டுமா? இன்னும் சொல்லப்போனால் சாதாரண மக்கள் தான் அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பார்கள். பெரிய லெவலில் உள்ள பணக்காரன், வசதி உள்ளவன், அதிகாரத்தில் உள்ளவனா என்ன செய்வான்னு கேட்டால், இவரை தூதர் என்று ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் நம்முடைய இந்த மமதையெல்லாம் போயிடும், நம்ம கீழே இறங்கிடுவோம், நம்ம இஷ்டப்படி ஆடம் போட முடியாது, இதை செய்யாத அதை செய்யாதம்பார், அதனால் இவரை ஏற்றுக்கிற முடியாதுன்னு அவன் ஏற்றுக்கிற மாட்டான். சாதாரண மக்களுக்கு ஒரு இழப்பும் கிடையாது. அவன் எப்பவும் சாதாரணமாக தான் இருக்கிறான். அவன் என்னமோ வச்சிருந்த அந்தஸ்து அவனுக்கு போக போகிறதில்ல. அவனுடைய மமதை திமிருலாம் ஏற்கனவே அவனுக்கு இல்லை. இவரை போய் பின்பற்றுறதுனால எதுவும் குறைஞ்சி போயிட போகிறதும் இல்லை. அதனால் இந்த சாதாரண மக்கள் பின்பற்றுவது இவர் நல்ல ஒரு கருத்தை சொல்கிறார் என்பதற்கு ஆதாரமாக இருக்குமே தவிர, இதனால் அவர் இறை தூதராக இருக்க மாட்டாருங்கிறதுக்கு ஆதாரமாகுமா? அவங்களுக்கு இது ஆதாரமாக தெரியுது. இது 2 உன்னை மனுஷனாக இருக்கிறாய், நீ தூதர் கிடையாது. உன்னை பின்பற்ற ஆளுக்கெல்லாம் ரொம்ப அற்பமாக இருக்கிறாங்க, அதனால் தூதர் கிடையாது. அற்பமாக இருந்தால் எப்படி தூதர் இல்லைன்னு ஆவாங்க? இன்னும் சொல்லப்போனால் அற்பமான மக்கள் எடுக்கிற முடிவு தானே ஒரு தலைவர்கள் எடுக்கிற முடிவுக்கு என்ன இருக்கும்? தலைவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ நமக்கு ஆதாயம் இருந்தால் தான் ஏற்றுக்குருவாங்க. நமக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னா ஒத்துக்கிற மாட்டாங்க. சாதாரண மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்க வேலை ஒன்று இருக்கிறாங்க, இந்த கொள்கை பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குன்னு ஏற்றுக்குருவாங்க. அப்போ இது தூதருங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு உள்ள விஷயமா இருக்குமே தவிர தூதருங்கிறத மறுக்கிறதுக்கு ஆகுமா? ஆனால் அவங்களும் கேஸ் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? நீ மனிதரில் தூதராக இருக்க முடியாது, அதனால் நீ தூதர் இல்லைங்கிறாங்க. என்ன சொல்கிறார்? நீ ஒரு மனுஷன் தூதராக அல்லாவுடைய தூதராக இருக்க முடியாது, அதனால் நீயும் அல்லாவுடைய தூதர் இல்லை அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேஸ். இந்த கேஸு இப்போ இது ஃபாசிதான கேஸ். இதிலேருந்து அந்த கருத்து எப்படி வரும்? அதுதான் நல்லா கேட்குறான். காலல் மலவுன்னா பிரமுகர்கள், மலவுள்ளதீன கஃபரு, காபிர்களில் உள்ள பிரமுகர்கள் சொன்னார்கள், மின் கௌமிகி, அவருடைய சமுதாயத்தில் பிரமுகர்கள் சொன்னார்கள், மா நராக்க, உம்மை நாம் கருதவில்லை, இல்லா பஷரம் மிசலனா, எங்களை போன்ற மனிதராகவே தவிர உம்மை நாங்கள் பார்க்கவில்லை. மா நராக்கன்னா உம்மை பார்க்கவில்லை. 2 மஃபூல் வந்துச்சுன்னா கருதவில்லைன்றது வந்துடும். மா நராக்கன்ற ஒரு மஃபூல், பஷரன் என்று ஒரு மஃபூல் வருதா? அப்போ மா நராக்க, உம்மை நாம் கருதவில்லை, இல்லா பஷரன், மனிதராகவே தவிர, மிசலனா, எங்களை போன்ற மனிதராகவே தவிர உம்மை நாங்கள் கருதவில்லை. இதுதான் எதுக்கு பதில்? நீ ரசூல் இல்லைங்கிறதுக்கு பதில். ரசூல் இல்லைங்கிறத நிறுவனக்குரிய ஆதாரம். மேலும் சொல்கிறாங்க, ஒமா நராக்க, உம்மை நாம் காணவில்லை, இத்தவாக்க, உம்மை பின்பற்றியதாக காணவில்லை, இல்லல்லதீனஹும் அராதிலுனா, எங்களில் ரொம்ப அற்பமாக இருப்பார்களே அவர்களை தவிர யாரும் பின்பற்றியதாக காணவில்லை. உன்னை ஃபாலோ பண்ணுறவனுக்காக எல்லா அற்பமான மக்களாக இருக்கிறாங்க. வெகுஜன மக்களுடைய செல்வாக்கு பெற்றவர்களாக யாருமே இல்லை. அதை ஒரு காரணமாக வச்சு நீ தூதர் இல்லைங்கிறாங்க. தூதரை மறுக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ மனுஷராக இருக்கிறாயின்னு ஒரு காரணம். உன்னை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் சாதாரண மக்கள் என்பது ஒரு காரணம். பாதியர் ரயினா சிந்தனை, பாதினா மட்டமானது, பாதியர் ரயினா சிந்தனை குறைவு. சிந்தனை குறைவானவர்களை தவிர வேறு யாரும் பின்பற்றுவதாக நாங்கள் காணவில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒமா நராலக்கும் அலைனா மின் ஃபதுலின், எங்களை விட உங்களுக்கு எந்த சிறப்பையும் காணவில்லை. அவங்க சிறப்புன்னு சொல்வது கோட்டை கொத்தனம் பணம் காசு செல்வம் செல்வாக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு இல்லை, எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு இருக்கு, உனக்கு இல்லையே, உனக்கும் இல்லை, உன்னோட சேர்ந்துருக்கிற மக்களுக்கும் இல்லையே இப்படிங்கிறதையும் ஆதாரமாக வைக்கிறாங்க. அதனால் பல் நலுன்னுக்கும் காதிபீன்,
நபிமார்களாகிய உங்களை நாங்கள் பொய்யர்களாகத்தான் கருதுகிறோம் இப்படின்னு மறுத்தாங்கன்னு வருது. அப்போ காஃபிர்கள் மறுக்கிறதுக்கு வந்து ஒரு ரீசனை சொல்லி மறுக்கிறாங்க. அந்த ரீசன் வந்து அந்த மறுப்புக்கு உரிய ரீசனாக இல்லை. இதனால் மறுக்க முடியாது. தூதரை மறுக்கிறான்னு என்ன செய்யணும்? அந்த தூதுத்துவத்துக்குன்னு சில தகுதிகள் இருக்குது இல்லையா, அந்த தகுதி இவற்றை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தன்னை நபின்னு சொல்லும்போது என்ன பண்ணாங்க? ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, உங்களுக்கு முன்னால் பல வருடங்கள் உங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேனே, அஃபலா தாக்கிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? என் வாழ்க்கையை பாருங்கடா, என்னுடைய வாழ்க்கை என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு நல்ல மனிதன் எப்படி வாழ்வானோ அப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு தான் தூதர்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுகளை போய் பாரு, இவர் தூதருங்கிறாரு பொய் சொல்கிறாரு, தூதருங்கிறாரு ஃப்ராட் பண்ணுறாரு, தூதருங்கிறாரு ஏமாத்துறாரு, தூதருங்கிறாரு உலகப்பற்றில் மூழ்கி கிடக்கிறாரு, தூதருங்கிறாரு கோட்டை கொத்தளத்தில் வசிக்கிறாரு, அரண்மனை வாசம் இவருக்கு தேவைப்படுது, இப்படின்ற விஷயத்தை சொல்லி நீ மறுத்தி என்று சொன்னால் அது மறுப்பு ரீசன். தூதர் இப்படி இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுக்கிற ஆள் வந்து எல்லா நல்ல விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கணும். அப்படியாக இருக்கக்கூடியதை தான் தூதராக நியமிப்பாண்டு அது வாதம் வைக்கலாம். இவங்க வச்ச வாதம் சரியில்லை. இதுதான் இப்போ கேஸை ஃபாசிதான கேஸ். உன்னை மட்டமான ஆளுக்கு தான் பின்பற்றுறாங்க, மட்டமான ஆட்கள் பின்பற்றுற ஆட்கள் தூதராக இருக்க முடியாது, அதனால் நீயும் தூதராக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சாங்கன்னா அது வந்து இது லாஜிக் கிடையாது. இது வந்து போலியான லாஜிக். இது வந்து அந்த வாதத்தை நிறுவுவதற்கு பத்தாது. இது ஒன்றாச்சா. இதே மாதிரி பாருங்கள், இதே மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் நல்லா எடுத்து காட்டுறான். 14:10 எல்லாம் சொல்லி காட்டுறான். தூதர்கள் வந்து இந்த மாதிரி செய்திகள் சொல்லும் பொழுது காலு சொல்லுகிறார்கள், இன் அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, எங்களை போன்ற மனிதராகவே தவிர நீர் இல்லை, நீ எங்களை போன்ற மனிதரைத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, மறுத்தாங்கன்னு வருது. 14:10 வருகிறது. இதுவும் அதே மாதிரி உள்ளது தான். முதல்ல சொன்ன அதே வசனத்தில் உள்ளது தான் வேறு வார்த்தையில் இங்கே வந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து 23, 33, 34 வசனத்தில் இன்னும் கொஞ்சம் கூட சொல்கிறாங்க. இதே வாதம் தான். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களை மாதிரி மனிதர் தான் சொல்லிவிட்டு ஏக்குழு மிம்மா தாக்குலோட மின்ஹு, தூதர் என்று சொல்லக்கூடிய இவர் வந்து ஏக்குழு சாப்பிடுகிறார், மிம்மா தாக்குலோட மின்ஹு, நீங்கள் மக்கள்லாம் நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அதைத்தான் அவரும் சாப்பிட்றாரு. தூதர்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு உணவு என்ன அவருக்குன்னு வர்றது கிடையாது. இதே கோதுமையும் பேரிச்ச மலை தான் சாப்பிட்றாரு. ஓ யஷரபு, இவர் அருந்துகிறார், பருகுகிறார், மிம்மா தஷரபூன, நீங்கள் பருகுவதைத்தான் அவர் பருகிறார். நீங்கள் சாப்பிட்றது தான் அவர் சாப்பிட்றாரு, நீங்கள் குடிக்கிறது தான் இவர் குடிக்கிறார். இவர் என்ன தூதரா? அப்போ அவர் என்னத்தை சாப்பிட்றாரு என்னத்தை குடிக்கிறாருன்னு பார்த்துப்புட்டு அதனால் தூதர் இல்லைங்கிறாங்க. அப்போ தூதர்கள் சாப்பிட மாட்டார்கள்ங்கிறது எங்கேருந்து எடுத்தாங்க? அவர் தூதருக்கு அந்த மாதிரி டெஃபினேஷன் அவர் கொடுத்தாரா? நான் தூதராக இருப்பதால் நான் சாப்பிடவே மாட்டேன், அல்லது சாப்பிட்டா கூட இந்த பூமியில் உள்ள மக்கள் சாப்பிட்றாங்களே அதை சாப்பிட மாட்டேன், நான் வேறு ஒன்றை தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரா? அவருடைய வாதமே இது இல்லை. தூதர் என்பவருடைய வாதம் என்ன இல்லை, நாங்கள் சாப்பிட மாட்டோங்கிறது உங்கள் வாதம் கிடையாது. நாங்கள் மனிதர்கள் இல்லை என்பது அவங்களுடைய வாதம் கிடையாது. நாங்கள் குடிக்க மாட்டோம், பருக மாட்டோம் என்பது அவங்களுடைய வாதம் கிடையாது. இதெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொல்லி கொண்டு தான் தூதர்னு சொன்னார்கள். அப்போ அவங்களே மறுக்காத ஒன்று அவங்களுக்கு ஆதாரமாக காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? அவங்க என்னமோ சாப்பிடலன்னு சொல்லி ஏமாத்தின மாதிரியும் இந்த தான் சாப்பிட்றேன்னு கண்டுபிடிச்ச மாதிரியும் பேசுகிறாங்க. அவங்க தான் சாப்பிடுவாங்கன்ட்டு தான் நல்லாமல் சொல்லிவிட்டானே. அவங்க சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, உங்களை மாதிரி தான் கொஞ்சம் அல்நாளகும் அஸ்வாஜம் உதரியா, அவங்களுக்கு மனைவி மக்களை ஏற்படுத்தியிருந்தோம் தூதர்மார்களுக்கு நல்லாவே சொல்கிறானே. அதனால் இந்த மாதிரி வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, உலகின் அத்தாத்தும் பஷரன், ஒரு மனிதன் சொல்லை நீங்கள் கேட்டால், ஒரு மனிதனுக்கு கட்டுப்பட்டால், பஷரம் மிசலக்கும், உங்களை மாதிரி உள்ள ஒரு மனுஷனுக்கு கட்டுப்பட்டீங்கன்னா இன்னக்கும் இதெல்லாம் காசிரும், அப்போ நீங்கள் வரையும் நஷ்டவாளி ஆயிடுவாங்க. அப்போ தானும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான், மக்களிடத்துலையும் போய் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு வாதத்தை இப்படி வைக்கிறான். இதெல்லாம் என்னது? ஃபாசிதான கியாஸ், தப்பான கியாஸ். அதே மாதிரி தப்பான கியாஸ் என்ன, சரியான கியாஸை விளங்கிக்கிட்ட மாதிரி ஒரு விஷயத்தை நிறுவுறதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டினாங்கன்னு சொன்னால் அந்த ஆதாரம் வந்து அதை நிறுவக்கூடிய வகையில் இருக்கணும். நிறுவுவதற்கு உதவாத விஷயத்தையெல்லாம் ஆதாரமாக வச்சாங்கன்னு சொன்னால்
அது வந்து ஃபாசிதான கேஸ், தப்பான கேஸ், அது தப்பான சிந்தனை அப்படின்னு விளங்கிக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். இது வந்து 10வது சூறாவில் 18வது வசனம். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அந்த மக்காவில் உள்ள காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் இருக்கிறான்னு ஒத்துக்கிட்ட மக்கள் தான் அவங்க. அல்லாஹ் தான் படைச்சவன்கிறதையும் ஒத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் தான் ரிஸ்க்கு தரவன் என்பதையும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் எஜமான் அல்லாஹ் தான் என்று ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு வேறு வேறு சிலைகளை உண்டாக்கி அதையும் வணங்குறாங்க. ஒரு பக்கம் அல்லாவையும் ஒத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் ஒத்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், 360 சிலைகளை உருவாக்கி வைத்து கொண்டு அந்த சிலைகளை வந்து கடவுள் நினைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது எந்த நன்மையும் செய்யாது, எந்த தீங்கும் செய்யாது. தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் வணங்குறாங்க. அந்த வணங்குறதுக்கு ஒரு லாஜிக்கு சொல்கிறான். வணங்குறதுக்கு ஏன் வணங்குறேன்னு கேட்டால், நம்ம கண்ணு முன்னாடி அது கல்லுன்னு தெரியுது, அது ஒன்றும் செய்யாதுன்னு தெரியுது, அது இறைவன் இல்லைன்னு தெரியுது. நீனும் இறைவன் அது இல்லைன்னு சொல்கிற. இவங்கெல்லாம் இறைவன் கிடையாது. மண் கலக்க சமாவாத்தின்னா வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டால் அல்லாங்கிற, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்கிற. அப்போ எல்லாமே அல்லா தான் படைச்சிருக்கும்போது இவங்க படைக்கலை. இவங்க இந்த 360 சிலை வணங்குறீல்ல, இவங்க வந்து எதையும் படைக்கலை. இவங்களே படைக்கப்பட்டாங்களா? யகுலுக்குன செய்யன் முகம் யுகுலக்கும், இவர்கள் எந்த ஒன்றையும் படைக்க மாட்டார்கள், இவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்குடா போய்கிட்டு இந்த கல்லை வணங்குறீங்க, இந்த தெய்வங்களை எதுக்கு வணங்குறீங்க, இவங்க தான் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு பதிலாக சொல்கிறாங்க. என்ன பதில் தெரியுமா? ஹாவுலாயி சுஃபா ஆவுனா இந்தல்லா ஒயாபுதூன், அவர்கள் வணங்குகிறார்கள், மிந்தூன் இல்லாஹி, அல்லாவை விட்டு விட்டு வணங்குகிறார்கள், மாலா எலுர்ஹும், அவர்களுக்கு தீங்கு தராத ஒன்றையும், ஒலா என்ஃபோகும், அவர்களுக்கு பயன் தராத ஒன்றையும் வணங்குகிறார்கள். ஒய்கூலுன சொல்கிறார்கள், இன் ஹாவுலாயி சுஃபாவுனா இந்தல்லாஹி, இவர்கள் அல்லாவிடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுபவர்கள். சுஃபாவுனா ஷாஃபியுடைய பன்மை, சுஃபாவுனா எங்களுக்கு பரிந்துரை செய்பவர்கள், சுஃபாவுனா இந்தல்லா, அல்லாவிடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்கிறவங்க அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ என்ன பதில்? அந்த அவங்க செயலுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. என்ன ஆதாரம்? நாங்கள் என்ன இந்த 300 லாத்து உஸா மனாத்து இதையெல்லாம் வந்து அல்லாண்டா சொன்னோம்? அல்லாஹ் செய்கிற மாதிரி அவங்க செய்வாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம்? இல்லை. இவங்களை வந்து நாங்கள் வழிபட்டோம் என்று சொன்னால் மறுமை நாளில் வந்து அல்லாவிடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவாங்க, ஷஃபாத்து செய்வாங்க, அல்லாட்ட வாங்கி தருவாங்க. நாங்கள் வணங்கினது காரணம் வந்து இவங்களை அல்லான்னு நினச்சி நாங்கள் வணங்கலை, இவர்கள் எங்களை படைத்தார்கள் என்று நினைத்து வணங்கலை. அவங்க சொல்கிறாங்க. அதான் பச்சையாக ஒத்துக்கிட்டாங்களே, படைத்தது யார், ரிசுக்கு தர்றது யாருன்னு கேட்டால் அல்லா அல்லான்னு தானே சொன்னாங்க. அப்போ மக்கத்து காஃபிர்கள் வந்து அல்லாஹ் தான் இறைவன் என்று ஒத்துக்கொண்டு அல்லாஹ் மட்டும் வணங்காமல் வேறையும் வணங்குறாங்க. வேறு எதுக்குடா வணங்குற அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. நான் ஏன் வணங்குறோம் என்று சொன்னால், நாங்கள் அல்லான்னு சொல்லி வணங்கினா தான் குற்றம், அல்லாட்ட வாங்கி தருவாங்கன்னு வணங்கினா குற்றம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் அதில் ஒத்துக்கிறோம்ல, அல்லாட்ட வாங்கி தருவான்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தான் பெரிய சக்தின்னு நாங்கள் அதில் ஒத்துக்கிறோம். அதனால் எங்களுடைய இந்த வணக்கத்துக்கு வந்து ரீசன் இருக்குது, தக்க காரணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஹாவுலாய் சுபாவனா, இந்த அல்லாவிடத்தில் எங்களுக்கு இவங்க பரிந்து பேசுவார்கள் என்று எக்கூலுன்னு சொல்கிறார்கள்னா எதுக்கு சொல்கிறாங்க? இதுதான் அவங்களுடைய வாதம், ஆதாரம் காட்டுறாங்க. ஏன்டா வணங்குறேன்னு கேட்டுக்கு என்ன ஆதாரம்? ஹாவுலாய் சுஃபாவுனா இந்தல்லா. அப்போ அல்லாட்ட பரிந்து பேசுகிறேன்னு சொன்னால் நாங்கள் அல்லா பார்க்கணுண்ட ஆகுமா? நாங்கள் பல தெய்வத்தை உண்டாக்கணுண்ட ஆகுமா? அல்லாட்ட வாங்கி தரக்கூடிய நல்ல மக்கள்னு அர்த்தம் வச்சுக்கிறீங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ இதை கேட்கும்போது என்ன ஆகும்? பதில் சொன்னதாக நம்ம நினச்சிருவோம். இந்த மாதிரி பதிலை சொல்லி தான் இன்றைக்கி தர்காவிலாம் போய் நிற்கிறாங்க. அல்லா தான் இறைவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க. எல்லா சக்தியும் அவனுக்கு இருக்குன்னு, எல்லா சக்தியும் அவனுக்கு இருக்குன்னா வேறு இடத்துல என்ன போகிற, அவன்கிட்ட கேட்ட வேண்டியதானேன்னு கேட்டால் அவங்க வந்து எங்கள்கிட்ட வாங்கி தருவாங்க அல்லாட்ட. அதை சொன்ன உடனே அவன் சரியான பதிலை தான் சொல்லிட்டான்ட்டு இந்த காலத்தில் உள்ள பல அப்பாவி முஸ்லீம்கள் நம்புகிறாங்க. அன்னைக்கு உள்ளவன் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தான். மக்கா காஃபிர் நம்பின மாதிரி இவங்களும் நம்புகிறாங்க. ஏன்னாண்டா பதில் சொல்லிட்டான்ல, அல்லாஹ் ஏன்ப்பா அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்லிவிட்டு நீ எப்படி நான் ஒரு ஆண்டவரேன்னு கூப்பிட்றேன்னு கேட்டால், நாங்கள் அல்லாஹ் நினச்சா கூப்பிட்றோம், அவர் அடியார்னு எங்களுக்கு தெரியுமே, அல்லாட்ட பரிந்து பேசி வாங்கி தருவார், நாங்கள் ஒரு கேட்டோம்னா இவர் அல்லாட்ட கேட்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது
நாம் இறைவன் விஷயத்தில் எந்த பிழையும் செய்யலை, அக்கீதா விஷயத்தில் எந்த பிழையும் செய்யலைன்னு நம்புகிறாங்க. அந்த பதிலை தான் இங்கே சொல்கிறாங்க. என்ன பதில்? ஒயாபுதூன, இது ஃபாசிதான ஒரு கியாஸ், தப்பான கியாஸ் இது. ஒயாபுதூன மிந்தூன் இல்லாஹி, அல்லாஹ் விட்டு அல்லாஹ் அன்றி வணங்குகிறார்கள். மாலா எலுர்ஹும், அவர்களுக்கு தீங்கு இழைக்காததையும், ஒலா என்போகும், அவங்களுக்கு பயன் தராததையும் வணங்குகிறார்கள். ஒயக்கூலூன, அதை நியாயப்படுத்துவதற்காக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? ஹா உலாய், இவர்கள்னா அந்த சிலைகள், ஷுஃபாவுனா இந்தல்லா, அல்லாவிடத்தில் எங்களுக்கு சிபாரிசு செய்பவர்கள். அப்போ இது இதான் இது ஒரு வாதம். இந்த வாதத்தை வச்சு நியாயப்படுத்திக்கிட்டாங்க. இந்த நியாயப்படுத்துகிற சரியா? அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், குல் நபியை நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க, அத்து நப்பி அல்லாஹ, அல்லாவுக்கு நீங்கள் இந்த கியாஸு ஃபாசிதான கியாஸ் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவன் ஒரு லாஜிக்கை வச்சு அடிக்கிறான். என்ன சொல்கிறான்? குல் நபியை நீங்கள் கேளுங்க, அத்து நப்பி அல்லாஹ, அல்லாவுக்கு நீங்கள் அறிவித்து கொடுக்குறீர்களா? பிமாலா யாலமும், அவன் அறியாத ஒன்றை அல்லாவுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா? சமாவாத்தி ஒலாஃபில்லர்லி, வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் அறியாத விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு நீங்கள் அறிவித்து கொடுக்குறீர்களா? அல்லாவுக்கு நீங்கள் பாடம் சொல்கிறீங்களான்னு கேட்குறான். என்ன இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாட்ட இவர் பரிந்துரை செய்வார்ங்கிறிய, பரிந்துரை செய்வார் என்று சொன்னால் அப்போ அல்லாவுக்கு ஒன்று தெரியாதா? இவர் போய் பரிந்துரை செஞ்சால் தான் இறைவனை எனக்கு தெரியுமா? அப்படித்தான் அர்த்தம். நீங்கள் சொல்வதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் நல்ல மனிதர்கள் என்று இவங்கெல்லாம் போய் அல்லாட்ட சிபாரிசு பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஓ, அல்லாவுக்கு இவங்களை பற்றி தெரியாது, இந்த சிலைகளுக்கு தெரியும், இவங்க அல்லாட்ட எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னா என்ன ஆகுது? அல்லாவுக்கு தெரியாத விஷயம் இருக்குன்னு ஆகுது. எங்கே அவங்க பிழை செய்கிறாங்க? அல்லாவிடத்தில் சிபாரிசு செய்வார்கள் எப்போ சொல்கிறாங்களோ அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ என்னை பற்றி அல்லாட்ட இவங்க தான் சிபாரிசு செய்வாங்கன்னு சொன்னால், அப்போ என்னை பற்றிய இல்மு அல்லாவுக்கு இல்லைன்னு தானே ஆகுது. நான் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போதான் நல்லா குழம்பிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? அல்லாவே இவர் நல்ல மனுஷன், இவர் எப்படியானா அப்படியானாலும் எனக்கு சிபாரிசு பண்ணுவாங்களாம். சிபாரிசு பண்ணும் அல்லாஹ் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வான்? எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான்ட்டு சொல்லி அவங்க நினைக்கிறாங்கல்ல. அப்படி நினைத்தால் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனுடைய நல்லறங்கள் கெட்ட அறங்களை குறித்த ஞானம் அல்லாவுக்கு கிடையாது. இவங்க தான் அல்லாவுக்கு சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. யார்? இந்த குட்டி தெய்வங்கள் தான் அல்லாவிடத்தில் நம்மளை பற்றி சொல்லித்தரவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதில் வருமா வராதா? அல்லாவுக்கு எதுக்கு பரிந்துரை செய்கிறாள்? எதுக்குண்ட அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பொழுது அவன்கிட்ட போய் பரிந்துரை செய்வார்கள்னு சொல்கிறீங்களேனா, அந்த 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 வாதம் தப்புங்கிறத அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஒரு ஆள்கிட்ட போய் ஒருத்தர் பரிந்துரை செஞ்சால் என்ன அர்த்தம்னு கேட்டால், இவனை பற்றி அவனுக்கு தெரியாதுன்ற அர்த்தம். இப்போ நான் ஒரு முதலமைச்சரை பார்க்கணுன்ட்டு நீங்கள் ஒரு ஆள் விரும்புகிறீங்க. உங்களுக்கு முதலமைச்சரை பார்க்க முடியாதுன்னா நீங்கள் யாருன்னு ஒரு தெரியாது. பிரதமரை பார்க்க நினைக்கிறீங்க, ஒரு மந்திரியை பார்க்க நினைக்கிறீங்க. அவங்கெல்லாம் நீங்கள் அவங்கள தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, அவங்க உங்களை தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஆளை கூட்டிகிட்டு வச்சு கட்சிக்காரனை கூட்டிகிட்டு போய் சிபாரிசு பண்ணி, இவர் நம்ம கட்சிக்காக உழைக்கிறவர், நம்ம கூட எல்லாம் தருவார், போராட்டத்துக்கெல்லாம் வருவார், அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க? மந்திரிட்ட முதலமைச்சர் உங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாது. அந்த முதலமைச்சருக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. இவர் சொல்லி கொடுத்த பிறகு தான் தெரியும். இதுக்கு தான் சிபாரிசு வேணும். சிபாரிசு எதுக்கு வேணும்? அந்த அவருக்கு தெரியாமல் இருந்தால் தான் சிபாரிசு, தெரிஞ்சால் சிபாரிசு கிடையாது. அப்படின்னு வரும்பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாட்ட இவங்க சிபாரிசு எங்களுக்கு பண்ணுவாங்க. இப்போ நீ யாருங்கிற அவனுக்கு தெரியாதா? நீ உன்னை எந்த இடத்துல வைக்கணும்னு அவனுக்கு புரியாதா? அப்போ இவங்களை வணங்கினா இவங்க சிபாரிசு பண்ணிடுவாங்கன்னா நீ என்ன வேண்டாலும் செய்வே, உனக்கு நற்சான்று கொடுத்துருவாங்களா? ரெண்டு விஷயம் இருக்கிறது. அப்போ கெட்டவனை எல்லாம் கூட நல்லவனை ஆக்கிடுவாங்களா? அல்ல நல்லவனை கெட்டவனை ஆக்கிடுவாங்களா? அந்த கருத்தம் அடங்கி இருக்கிறது. அதை விட முக்கிய விஷயம் என்னென்னு கேட்டால், அல்லாவுக்கு தெரியாது ஆக்க பார்க்குறாங்க. எதுக்குடா இந்த குட்டி தெய்வத்தை வணங்குறேன்னு கேட்டால், இதெல்லாம் வணங்குனா தான் நாங்கள் யாருங்கிறது அல்லாவுக்கு தெரியும், இவங்க வழியாக தான் தெரியும், இந்த மீடியேட்டர் மூலமாக தான் அல்லாஹ் எங்களை அறிந்து கொள்வான் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அவனும் அடக்கி வச்சு பேசுகிறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் கேள்வி கேட்குறான். அப்படின்னா உங்கள் வாத பிரகாரம் அல்லாவுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறான். ஒரு அடியில் அவன் முறித்து தள்ளிடுறான். ஒரு அடியில் என்ன செய்கிறான்? இவங்க வாதத்தையெல்லாம்
ஏன்னா அல்லாவுக்கு சிபாரிசுன்னு சொல்ல வெக்கமாக இல்லையா உங்களுக்கு? அல்லாவுக்கு எதுக்கு சிபாரிசு? அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. எல்லாம் தெரியும் போது என்னத்தை போட்டு சிபாரிசு பண்ண போகிறீங்க? இவங்கெல்லாம் சிபாரிசு பண்ணி உங்களை ஏற்றி விட போகிறாங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சதை போய் அவனுக்கு எதுக்கு சிபாரிசு பண்ணணும்? அப்போனா நீங்கள் சிபாரிசுன்னு எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ, அல்லாட்ட கேட்டு வாங்கி தருவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அந்த நிமிஷமே அல்லாஹ் ஞான சூனியம் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அல்லாவுக்கு ஒன்றுமே தெரியாது, ஞானத்தில் சூனியமாக இருக்கிறான், ஒரு அறிவும் இல்லாதவனாக இருக்கிறான், எங்களை பற்றி அறிவு இந்த அவுளியாக்கள் மலியாக தான் அவன் தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு அர்த்தமாயிருது. அல்லாஹ் அந்த பொய்யான லாஜிக்கு மறுத்துறான். இது பார்த்தா லாஜிக்கு மாதிரி தெரியுது, சிபாரிசு தானே பண்ணுவாங்கன்ட்டு. அதில் உள்ள விபரீத கருத்தை வழங்க மாட்டேங்கிறான். ஆமாம், சிபாரிசு தானே பண்ணுவாங்க, நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லிவிட்டோம் அப்படின்னு நினச்சி நியாயப்படுத்துகிறான். அதில் இன்னொரு மறுபக்கம் ஒன்று இருக்கிறது. என்ன பக்கம்? அல்லாவுக்கு இவங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னா அப்போ அல்லாவுக்கு தெரியாதா? உன்னை பற்றி தான் அல்லாவுக்கு தெரியும், அப்புறம் இவர் தனியாக போய் சொல்லிக் கொடுக்க போகிறாரு? உன்னை எந்த இடத்துல வைக்கணும்னு படைச்சவன்னு தெரியுமா தெரியாதா? அப்போ இது மாதிரி சிபாரிசுங்கிற விஷயத்தை இப்படி எல்லாம் மறுக்கிறான். இந்த இடத்துல இது கேஸ் பாஸ். இதை சொன்னதுனால இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்போ மார்க்கத்தை நம்ம சிபாரிசு இருக்குதுன்னு சொல்கிறோம், நம்மளே ஷபாத் இருக்குங்கிறோமே. மறுமை நாளில் ரசூல்லா சிபாரிசு செய்வாங்க, நல்ல மக்கள்லாம் செய்வாங்க, நபிமார்கள் செய்வாங்கன்னெலாம் இருக்குதே. அப்போ அதுவும் இப்படி தானா அப்படின்னா அது அப்படி கிடையாது. ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், மறுமையில் உள்ள ஷபாத் எல்லாமே அல்லாவுக்கு தெரியாததை சொல்லிக் கொடுக்குற வகையில் இருக்காது. எப்படி இருக்கும் என்று கேட்டால், அல்லாவை கூப்பிட்டு நீ போய் இவங்களுக்காக என்னிடத்துல சிபாரிசு பண்ணிட்டு அவன் சொல்லுவான். எல்லா சிபாரிசும் எடுத்து பாருங்கள். சிபாரிசு பேச சொல்லுவதற்கு அல்லாட்ட பர்மிஷன் கேட்பாங்க நபிமார்கள்லாம். சஜிதாவில் விழுந்து எல்லாம் நாங்கள் இந்த உம்மத்துக்காக நான் பரிந்துரை செய்யணும். அல்லாஹ் என்ன செய்வான்? நீ பரிந்துரை செஞ்சுக்க, எல்லாத்துக்குமே செய்ய முடியாது, இன்னென்ன கண்டிஷனில் உள்ள ஆளுக்கு நீ என்கிட்ட பரிந்துரை என்கிட்ட பற்றி பேசும்பான். அவர் என்ன செய்வார்? எல்லாம் இவருக்காக பரிந்துரை செய்யி. பரிந்துரை என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டால், அவருடைய ஒரு நன்மைகளெல்லாம் எடுத்து சொல்கிற பரிந்துரை இல்லை. எல்லாம் அடியான் தானே, மன்னிச்சிறவனே, அந்த பரிந்துரை தான். இந்த பரிந்துரை என்பது என்ன? இவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி கொடுக்குற பரிந்துரை. அதை தீர்ப்பு ஆயிடுச்சே, விசாரித்து தீர்ப்புலாம் சொல்லப்பட்டு இவன் கெட்டவன் நல்ல ஆயிடுச்சு. அப்போ கெட்டவனுக்கு சிபாரிசு பண்ணால் எப்படி பண்ணுவாங்க? இப்போ இவன் செஞ்சதெல்லாம் கெட்டது இல்லைன்னு பண்ணுவாங்களா? அப்படி பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் உன்னை அடியான் தான் நீ மன்னிக்கக்கூடாதா, நீ மன்னிச்சிருவேன்னு கேட்பாங்க. அப்போ இதில் சொல்லி கொடுத்தல இல்லை, நபிமார்களுடைய சிபாரிசு எல்லாமே மன்னித்தல் குறித்த ஒரு சிபாரிசு. அவங்களுடைய நன்மைகள்லாம் எடுத்து சொல்லி இவர்கள் நல்லவர்கள் தான் என்று வாதம் பண்ணுற சிபாரிசு கிடையாது. வாதம் பண்ணுறதுக்கு வேலையே இல்லாமல் அவனுடைய பட்டோலையை கொடுத்து அதுவே பேசிடும். அவன் கையில் எல்லாம் ஏட்ட கொடுத்துருவான். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும் என்னென்ன செஞ்சோம்னு எழுதி கொடுத்து எல்லாம் செய்தான், தீர்ப்பளிக்கிறான். அப்போ மறுமையில் உள்ள சிபாரிசு எல்லாமே இன்னும் சொல்ல போனால், ஒரு குறிப்பிட்ட காலம் நரகத்தில் சில பேர் கிடப்பாங்களா, அப்போ எல்லாம் என்ன செய்வான்னா அவங்கள விடுதலை செய்ய நினைக்குவான். நினைக்கும் பொழுது என்ன செய்வான்னா, அவன் சொர்க்கத்தில் உள்ள ஆட்களை கூப்பிட்டு, ஏன்ப்பா உங்கள் ஆட்கள்லாம் நரகத்தில் கிடக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கா நீ என்கிட்ட பேச மாட்டியா நல்லா கேட்பான். அவங்க பேசுவாங்க. அப்போ எல்லாம் விடுதலை செய்வான். இது என்ன சிபாரிசு சொல்லி கொடுக்குறதா? இது இறைவன் கூப்பிட்டு சொல்லி கொடுத்து சிபாரிசு செய்யுமா? இவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்குறதுக்காக வேண்டி, நல்லவங்களாக இருந்தவங்களும் கொஞ்சம் அந்தஸ்தை கூட்டி கொடுக்குறதுக்காக வேண்டி, ஏன்ப்பா அவன் உங்கள் அண்ணன் தானே நரகத்தில் கிடக்கிறான், அவனுக்காக என்கிட்ட பேச மாட்டியா, உன் தம்பிக்காக பேச மாட்டியா, உங்கள் வாப்பாவுக்கு பேச மாட்டியா, உங்கள் பிள்ளைக்கு பேச மாட்டியா, நல்லா கேட்பான். எப்போ கேட்பான்? எப்போ விடுதலை செய்ய முடிவு எடுத்தான்னு அப்போ கேட்பான். இவங்க என்ன செய்வாங்க? யாரெல்லாம் எங்கள் அண்ணனை கொஞ்சம் விடுதலை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சிபாரிசு எல்லாமே என்னன்னு கேட்டால், அவங்களுடைய தவறை தவறு செய்யலைன்னு சொல்லக்கூடிய சிபாரிசு கிடையாது. அவங்க செய்யாத நன்மையெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்கிற சிபாரிசு கிடையாது. அல்லாவுடைய தீர்ப்பு ஆகிவிட்டது, கெட்டவங்க தான் ஆகிவிட்டது, யாரெல்லாம் மன்னித்து அருள் புரின்னு கேட்குறது தான். மன்னித்து அருள் புரிவாயாகன்னு கேட்குறது அல்லாவுக்கு சொல்லி கொடுக்குற சிபாரிசில் வராது. இது சொல்லி கொடுக்குறது என்ன, நாங்கள் என்னென்ன செய்கிறோன்னு அல்லாவுக்கு தெரியாது, இவங்க தான் சொல்லி கொடுப்பாங்கிறாங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு செய்கிறது தீர்ப்புக்கு பிறகு செய்கிற சிபாரிசு என்பது வேறு, தீர்ப்புக்கு முந்தி சிபாரிசு செய்கிறதுன்னு ரெண்டு வித்தியாசம் விளைவிக்கணும். அங்கே என்னென்னு கேட்டால், கெட்டவனையெல்லாம் தீர்ப்பளித்த பிறகு தான் அந்த கெட்டவங்களுக்காக வேண்டி சிபாரிசு பண்ணுற வேண்டிய தேவை ஏற்படுது. அப்போ கெட்டவன் முடிவான பிறகு சிபாரிசு பண்ணால் அது என்ன வகை? அது அந்த கெட்டவன் இல்லைன்னு சொல்கிற சிபாரிசா? கெட்டவன் தான் மன்னிச்சிருங்கிற சிபாரிசு. மன்னித்திருங்கிற சிபாரிசை நம்ம கேட்பது தீர்ப்புக்கு பிறகு கேட்கலாம். அந்த ஷபாத் மார்க்கத்தில் உண்டு. அந்த ஷபாத்து செய்வதன் மூலமாக அல்லாவுக்கு தெரியாது நம்ம சொல்லி கொடுத்தது ஆகாது.
அல்லாஹ் எதை தீர்ப்பளித்து விட்டானோ அதன் அடிப்படையில் அவங்க நரகம் இருக்குன்னு ஒத்துக்கொண்டு இருந்தாலும் யா அல்லாஹ் கொஞ்சம் கருணை காட்டுவேன்னு கெஞ்சுறது துவா செய்கிறது. அந்த கெஞ்சுறதும் துவா செய்கிற சிபாரிசு வரும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வை நம்மகிட்ட அடையாளம் காட்டுவான், கண்ணு முன்னாடி நடக்கும், அவங்க சிபாரிசு செய்வாங்க. அதுதான் மார்க்கத்தில் உள்ளது. இவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், இவங்களுக்குனா ஏன்டா அந்த எதுக்கு வணங்குற நீ இவரை போய் வணங்குறியா இல்லையா? வணங்குன என்ன அர்த்தம்? இவருக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு நினச்சானே வணங்கிட்டு இவர் உங்களை பற்றி நல்லபடியாக அல்லாட்ட சொல்லுவாருங்கிற. எப்படி நல்லபடியாக அவர் சொல்ல முடியும்? தீர்ப்பளிக்க முன்னாடி அவர் எப்படி பரிந்துரை செய்வார்? அப்போ தீர்ப்பளிக்க முன்னாடி துன்யாவில் நீங்கள் வச்சு கேட்குற எந்த சிபாரிசுமே நீங்கள் தீர்ப்பளிக்கிறதுக்கு முந்தி கேட்குறீங்க. அது அவுளியாட்ட கேட்டாலும் சரி, உசுரோட உள்ளவண்டு கேட்டாலும் சரி, நீங்கள் எனக்கு மறுமையில் எனக்காக சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்வீர்களே. ஆனால் அப்போ அல்லாட்ட அவன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே குறுக்கிட்டு உங்களுக்கு வாதிடுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா அல்லாவுக்கு தெரியாத சொல்லி கொடுக்குறதாயிரும். அப்போ எந்த சிபாரிசு கூட மௌத்துக்கு பிறகு மகசருக்கு இருக்கும் பொழுது குற்றவாளிகள் ஆக்கப்பட்ட பிறகு அப்போ என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாஹ் கூப்பிட்டு பரிந்துரை செய்ய சொல்லுவான். அல்லது அவங்களா பரிந்துரை செஞ்சாலும் இல்லாமல் அதில் ஒரு ரஹ்மான் அனுமதித்தவர் தான் பரிந்துரை செய்ய முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் அனுமதிச்சோன்னு செய்யன்னு எல்லாம் சொல்லுவான். அவங்க எல்லாரும் செய்கிற பரிந்துரை என்னவாக இருக்கும்னு கேட்டால் இவன் சார்பாக வாதிடக்கூடிய பரிந்துரையாக இருக்காது, மன்னிச்சிருங்கிற பரிந்துரையாக தான் இருக்கும். எல்லா நபிமார்களும் நல்லவர்களும் செய்கிற பரிந்துரை என்னென்னு கேட்டால் எல்லாம் மன்னித்து இறக்கம் காட்டுவேன், மன்னித்து இறக்கம் காட்டுன்னு சொல்கிற சிபாரிசு அது இதில் அடங்காது. அவங்களுடைய அல்லாவுக்கு தெரியாத சொல்லி கொடுக்குறோன்னு இருக்குல்ல, அதில் வராது. அதனால் அந்த ரெண்டு சிபாரிசுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம கூடுதல் தகவலுக்காக வேண்டி விளங்கிக்கிறேன்னு. அவங்க சொன்னது ஃபாசிதான கேஸ், அல்லாவுக்கு தெரியாது இவங்க தான் சொல்லி கொடுப்பாங்கங்கிறாங்கல்ல, அது தப்பான கேஸு அப்படிங்கிறான். இன்னும் தப்பான கேஸ் என்னென்னலாம் செஞ்சாங்க என்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.